4ஆம் பாவத்தை இயக்கி நம்ம கார் வாங்கணும். இப்போ சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வருமானத்துக்கே பிரச்சனையா இருக்கும். அன்றாட வருமானமே எனக்கு வந்து கேள்விக்குறியா இருக்குது, நானே போய் கார் வாங்குறது, இடம் வாங்குறது, சரி அது அப்புறம் போய்க்கலாம். அடித்தட்ட மக்கள் இருக்கிற மக்களுக்கு என்ன தோணும், முதல்ல எனக்கு முதல் வருமானம் வரும். வருமானம் நிரந்தரமா எனக்கு வந்தாதான் எனக்கு அடுத்த தைரியமே வரும். நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கலாம், மற்றபடி செயல் வடிவத்துல அவங்களுக்கு வேலை செஞ்சாதான் அடுத்தது வரும். இப்போ எனக்கு வந்து 2ஆம் பாவத்தை நான் இயக்குன்னு சொன்னேங்க. இந்த 2ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய எண் வந்து ஒரு 29ங்கிற எண் இந்த ராசிக்குள்ள ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்கு. இந்த 29ங்கிற நான் இதில் இயக்கியிருக்கிறேனுங்களா, என்னோட மொபைல் நம்பர்லாம் இயக்கியிருக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த 2ஆம் பாவத்தை நான் இயக்கின்ற பொழுது எனக்கு வருமானத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதே ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு அப்படிங்கிறதா அர்த்தம். இப்போ 2ஆம் பாவத்தை நான் எப்படி இயக்கிறேன், உதாரணத்துக்கு 2ஆம் பாவம் எனக்கு சுக்கிரனா வருது. பொதுவாக ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம்னு நம்ம சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனா போச்சு. சுக்கிரன் எங்கே போயிட்டாரு, 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருந்தாலும் திதி சூனியத்தில் மாட்டிட்டார். அப்போ திதி சூனியத்தில் மாட்டிக்கின்ற பொழுது எனக்கு வருமானம் என்ன ஆகுது, ரொம்ப என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த வருமானங்கள் வரல. ஏன்னா நான் முதல்ல கம்பெனி முதலாளியா இருந்தேன். இப்போ கம்பெனி முதலாளியா இருந்து நிறைய கடனாளி ஆகிட்டேன். கடனாளியாகி அது எல்லாமே இந்த எண்கணிதம், ஜோதிடம், எண்கணிதத்தை பயன்படுத்தி தான் நான் அத்தனை கடனையும் அடைச்சி இப்போ நான் சம்பாதிச்சுட்டு வருமானத்தில் உயர்ந்துட்டு இருக்கிறேன். அந்த வருமானத்தை வச்சுட்டு என் கடன் அடைச்சிருக்கிறேன், ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன், இப்போ வீடும் கட்டிட்டு இருக்கிறேன். இப்போ லோனை போட்டு தான் வீடு கட்டுறதுனால லோனை கட்டுறதுக்கு வருமானம் வரும் இல்லைங்களா. வருமானம் வந்தங்காட்டி தான் நம்ம அந்த ஸ்டெப்புக்கு போகிறோம். இப்போ இந்த 2ஆம் பாவத்தை இயக்கினா தான் நமக்கு வருமானம் வரும். இப்போ இந்த 2ஆம் பாவத்தை இயக்கிறதுக்கு பொதுவாக இது வந்து சுக்கிரனுடைய வீடு ரிஷபங்கிறது. இப்போ சுக்கிரனை இயக்கிறதுக்கு பொதுவாக ஜோதிடத்தில் சொல்லக்கூடியது என்ன சொல்லுவாங்க, சுக்கிரனா வந்து இனிப்பு பலகாரம் சாப்பிடுங்க. இந்த சுக்கிரன்னா மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை மணிக்கு பண்ணுங்க. இல்லை வெள்ளிக்கிழமை மணிக்கு பால்கோவா வாங்கி கொடுங்க. வெள்ளிக்கிழமை மனைவிக்கு இது பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த 2ஆம் பாவத்தை இயக்கிறதுக்கு. இப்போ 2ஆம் பாவத்தை இயக்கிறதுக்கு நம்ம டெய்லி இனிப்பு சாப்பிட்டே இருக்க முடியுங்களா? பொதுவாக கேட்குறேன், டெய்லி பால்கோவா சாப்பிட்டே இருக்க முடியுமா? டெய்லி இனிப்பு வகைகள் செஞ்சுட்டே இருக்க முடியுமா? அப்போ இது நடைமுறை, அதாவது ஒரு சில பேர் செய்யலாமே தவிர ஒரு அன்றாட வாழ்க்கையில தினசரி கூலி வேலைக்கு போறவங்க, தினசரி அன்றாட வேலைக்கு செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் தான். வாரத்துக்கு ஒருக்காத வெள்ளிக்கிழமை வரும். இந்த வெள்ளிக்கிழமை மணிக்கு நீங்க ஸ்வீட் சாப்பிடலாம், பண்ணலாம், இல்லைன்னு சொல்லவில்லை, முடியுன்ற நேரத்தில் அதையும் செய்யலாம். இருந்தாலும் நான் அதோட அட்வான்ஸ் என்ன சொல்றேன்னா, இந்த 2ஆம் பாவம் தினசரி உங்க லைஃப்ல இயங்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றேன். அந்த 2ஆம் பாவத்துக்கு உண்டான எண்களை உங்க மொபைல் நம்பர்ல ஒரு பாஸ்வேர்டில், இப்போ என்கிட்ட மொபைலும் இல்லைங்க பாஸ்வேர்டும் இல்லைங்கன்னு ஒரு கூலி வேலைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வேண்டாம், உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமில்ல, நான் கொடுக்குற ஒரு 4 இலக்கு ஒரு பாஸ்வேர்டை டெய்லி எழுதிட்டு வாங்க. எழுதலாம் இல்லையா? ஒரு பேனா பேப்பர் வந்து எழுதலாம் இல்லையா? எனக்கு போனும் கிடையாது, எனக்கு மொபைலும் கிடையாதுன்னு சொல்றாலும் இன்னைக்கு இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அவருக்கு வெறும் பாஸ்வேர்டு எழுதிட்டு கூட வரலாம் இல்லையா? ஒரு குழந்தைக்கு படிக்குது, உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், ஒரு குழந்தைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு ஃபோன் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் 7வது 8வது 10th வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஃபோன் இருக்காது. அப்போ அவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்களா, பாஸ்வேர்ட் பயன்படுத்தி எதுவுமே இருக்காது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாஸ்வேர்டு எழுதிட்டு வர சொல்லலாம் இல்லையா? எல்லாமே எண்கள் தானே. ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து இந்த சரி இத்தனை முறை எழுதிட்டு வந்தால் கூட அந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிக்கிறது. இதெல்லாம் நான் கிளைண்ட்டு கொடுத்து வெற்றி அடைஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்து அவங்க தினசரி எழுதிட்டு வர சொல்லி 3rd ரேங்க் வாங்கிட்டு இருந்தால் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. எனக்கு படிப்பில் ஆர்வமே இல்லைன்னு குறைவான மதிப்பெண் எடுத்துட்டு இருந்தவங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எண்கள் இல்லாமல் ஒன்று கூட அசையறதில்லை இன்னைக்கு காலகட்டத்தில். அப்போ அந்த எண்களை வந்து நம்ம ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி, நான் சொல்றது எல்லாமே சூட்சமான விஷயம். பொதுவாக ஒரு எண்களை பயன்படுத்துறதுக்கும் நம்ம ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி அதை பயன்படுத்துறதுக்கும் தான் மிகப்பெரிய வேரியேஷன் இருக்கு. அப்போ இது பொதுவாக எப்படி சொல்லலாம், உதாரணத்துக்கு அப்படின்னா ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப் இருக்குது அப்படின்னா அந்த மெடிக்கல் ஷாப்ல எல்லா நோய்க்கும் மருந்து வச்சிருப்பாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. பொதுவான பரிகாரங்கள் எப்படின்னா மெடிக்கல் ஷாப் மாதிரி அதில் எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கும். ஒரு டாக்டர் நம்ம போய் நம்ம சந்திச்ச பிறகு அந்த டாக்டர் நம்ம பேரை போட்டு ஒரு சீட்ல ஒரு குறிப்பிட்ட மெடிசன் எழுதி கொடுப்பாரு பார்த்தீங்களா, அந்த சீட்டை கொண்டே அந்த மருந்து கடையில் கொடுக்கும்போது அந்த மெடிசன் அந்த மருந்து கடையில் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா தான் நமக்கு நோய் குணமாகும். அப்போ பொதுவாக மருந்து கடைக்கு போன நோய் குணமாயிரும், எல்லா மருந்தையும் வாங்கி சாப்பிட முடியாது. எனக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிச்சு அந்த டாக்டர் மருந்து எழுதி கொடுக்குறாரோ அந்த மருந்து மாத்திரை நம்ம மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கி சாப்பிட்டா தான் நம்ம நோய் குணமாகும். அது மாதிரி தான் பொதுவான பரிகாரங்கள் எல்லாமே அந்த மெடிக்கல் ஷாப் மாதிரி தான் நான் சொல்லக்கூடியது. 12 லக்னங்களுக்கும் பொதுவான பரிகாரங்கள், ராசிக்கு பொதுவான பரிகாரங்கள் நம்ம சொல்றது எல்லாமே இந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற மருந்துகள் மாதிரி தான். பர்டிகுலரா ஒரு ஜோதிடரை சந்திச்சு அவங்க என்ன நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அதுக்குண்டான ரெமடிஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு உண்டான மருந்து. அதை நம்ம சாப்பிடுகின்ற பொழுதுதான் நம்ம குணமாகும். அப்போ ஒரு டாக்டர் என்ன சொல்லுவாரு, ஒரு வாரத்துக்கு இந்த மருந்து சாப்பிட குணமாயிருப்பாரு. ஒரு சில நோய்களுக்கு வீரியமான மருந்து மாச கணக்கில் எடுக்கணும். அதுதான் அவனுடைய கர்மா மாதிரி. சில பேருக்கு உடனே வேலை செய்யுது, சில பேருக்கு ஒரு 2-3 மாதங்கள் ஆகுது, சில பேருக்கு 6 மாதங்கள் ஆகுது. அவங்களுடைய நோயினுடைய தன்மையை பொறுத்து, அந்த மாதிரி அவங்களுடைய கருமானுடைய வீரியங்களை பொறுத்து இந்த எண்கள் படிப்படியாக வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய கருத்து. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 2ஆம் பாவத்தை இயக்கின்ற பொழுதுதான் வருமானம் வருது. இப்போ பொதுவாக அப்படியே சொன்னேன்,
இந்த 2, 6, 10 இது மூணுமே திரிகோண பாவங்கள்னு சொல்லுவோம். இந்த 2, 6, 10 இந்த 6ஆம் பாவம் தான் வேலை, சர்வீஸ், வேலைக்கு போறது. இந்த 10ஆம் பாவம் தான் தொழில். அப்போ அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, வேலை வருமானம் வரும்னு என்ன பண்ணணும், சும்மா கொண்டிருந்தா வருமா, வேலைக்கு போகணும். வேலைன்னா 6ஆம் இடம், வேலைக்கு போகலைன்னா ஒரு தொழில் செய்யணும், தொழிலுங்கிறது 10ஆம் இடம். அப்போ இந்த 2ஆம் பாவத்தோட திரிகோண பாவங்கள் ஒன்றுக்கோடு ஒன்று கனெக்ட் ஆகுது. 2, இந்த 6, 10 இது வந்து ஒரு திரிகோண பாவம். அப்போ இந்த 2ஆம் பாவம் நமக்கு வரணும் அப்படின்னா சும்மா உட்காந்துருந்தா வராது. அப்போ வேலைக்கு போனா ஆட்டோமேட்டிக்கா வேலைக்கு போற இந்த 2ஆம் பாவம் இயங்குது. இது இயற்கையிலேயே கொடுக்கப்பட்டது. 6ஆம் பாவம் நான் வேலைக்கு போகலின்னா தொழில் செய்யறாரு, அவர் சொந்த தொழில் செஞ்சு அந்த 2ஆம் பாவங்கிற வருமானத்தை அவர் ஈட்டுறாரு. இப்போ இது வந்து ஒன்றோடு ஒன்று கனெக்டிவிட்டி ஆனது. நான் தொழிலும் செய்யல வேலைக்கும் போகலின்னா வருமானம் கண்டிப்பா வராது. சும்மா உட்காந்துருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த எண்கள் பெருசா வேலை செய்ய போறது இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்களும் முயற்சி செய்யறவங்களும் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. அதுதான் திருவள்ளுவர் அன்னைக்கே ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருங்க, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு 2 வரியில அவர் முடிச்சுட்டார். நம்ம என்னதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வினைகள் அங்க பிரச்சனைகளா இருந்தாலும் முயற்சி செய், போராடிட்டே இரு, முயற்சி பண்ணிட்டே இரு, முயற்சி உன்னை திருவினையாக்கும் அப்படிங்கிற அந்த முயற்சியை நான் செய்தனாலதான் இந்த எண்களை கொண்டுதே நம்ம ஜாதத்தை இயக்கலாங்கிற ஒரு முயற்சி செய்தனாலதான் நான் வெற்றியாளராக நிற்கிறேன். இதே மாதிரி என்னை நம்பி வர ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் ஜெயிக்க வைக்கணுங்கிறதா என்னுடைய லட்சியமே. அதுக்காக தான் இத்தனை விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பாமர மக்களும் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் எப்படியெல்லாம் நம்ம ஜாதத்தை இயக்கி ஜெயிக்கலாம், எண்களை கொண்டு எப்படி எளிமையா ஜெயிக்கலாங்கிறத உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த 2ஆம் பாவத்தை நம்ம எப்படி இயக்குறோம், எண்களை கொண்டு இயக்குறோம். இயற்கையா ஃபோன் நம்பர்ல நம்ம இது இயக்கி இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாகன எண்கள். அதாவது பாருங்க, இதுல ஒரு இருக்கிற ரகசியம் என்னன்னா, இப்போ அந்த எண் கணிதத்தை பத்தி நான் தெரிஞ்சிருக்கிறேன், ஜோடரா இருக்கிறேன். உங்களுக்கு இந்த எண்களை எல்லாம் நான் இயக்கிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இயற்கை என்ன பண்ணியிருக்குதுன்னா, நான் ஜோதிடம் எண் கணிதத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு வாகன எண் எங்கிட்ட இருந்தது. 6671 அப்படிங்கிற வாகன எண் எங்கிட்ட இருந்தது. இதனுடைய டோட்டல் நம்பர் 20. சரிங்களா? இந்த 20ங்கிற நம்பரும் இங்கதான் விழுகும், இந்த 2ஆம் பாவத்துல தான் விழுகும். இந்த வாகன எண் இன்னைக்கு இந்த வண்டியை நம்ம வச்சிருக்கிறேன். இந்த வாகனத்தை இன்னும் நான் இது வச்சிருக்கிறேன் ஒரு எக்ஸல். இந்த வண்டி எனக்கு 20 வருஷத்துக்கு 19 ஆண்டுகள் இருக்குங்க. அந்த வண்டியை வாங்கும்போது உங்களுக்கு ஜூன் 2026ங்கிறது மட்டும் 2006ங்கிறது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ கணக்கு போட்டுங்க. 2006ங்கும் போது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 19 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ 19 ஆண்டுகளா இந்த வண்டியை நான் வச்சிருக்கிறேன். இந்த வண்டி வந்த காலகட்டத்துல இந்த 20ங்கிற நம்பர் இதுக்குள்ள விழுகு 2ஆம் பாவம் இயங்கிடுச்சு. இது இயங்கும் பொழுது பாருங்க, எனக்கு 6ஆம் பாவங்கிறது வேலை செய்ய முடியாத வேலை. அன்னைக்கு நான் கம்பெனி வச்சிருக்கிறேன், ஆர்டர்ஸ் வந்து கூஞ்சிட்டே இருக்குது, ஆளுகளை சேர்த்துற வேலை நைட்டு போல பாடுபட்டுட்டே இருக்கிறோம். டெய்லி 1 மணி வரைக்கும் வேலை செய்யறோம். வாரத்துக்கு 4 நாள் நைட் ஷிஃப்ட். திருப்பூர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், காலையில 8 மணி நேரம் டியூட்டி, அப்புறம் 9 மணி நேரம் டியூட்டி, நைட்டு ஃபுல் நைட் செஞ்சோம்னா 2 ஷிஃப்ட், 1 மணி வரைக்கும் வேலை செய்யும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம உட்காந்து வேலை செஞ்சிருக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த 2ஆம் பாவங்கிற இந்த வண்டி வாகனம் என்கிட்ட வந்து அது இயங்கணும்னையுமே 6ஆம் பாவங்கிற வேலையும் சேர்ந்து இயங்குது. வேலை செய்ய முடியாத வேலை வருது, வேலை செஞ்சா தானே வருமானம் வருது. அப்போ 10ஆம் பாவம் தொழிலும் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், சொந்த தொழிலும் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப பாருங்க, வேலை தொழில் மூலியமா எனக்கு வேலை அதிகமா வருது, 2ஐயும் செய்யற இந்த வருமானங்கிறத அப்ப இயக்கிறேன். இயற்கையாவே அந்த காலகட்டத்தில் அது இயங்கி இருக்குது. 2வது ஒரு வாகன எண் வருது எனக்கு, அது தப்பான வாகன எண்ணா வருது, எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுச்சு. இப்படி ஒரு வாகன எண் அதுக்கப்புறம் வருது என் வாழ்க்கையில. இது இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது, இதுக்கப்புறம் ஒரு வாகன எண் வந்தது. இந்த வாகனத்தை இயக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முதலாளியா இருக்கிறோம், அடுத்து பெரிய வண்டி வாங்கணும்ல, ஒரு கம்பெனி முதலாளியா இருக்கிறவங்க பெரிய வண்டியில் ஓனத்தானே கெத்தா இருக்கும். அப்படிங்கிற போது இந்த எக்ஸல் விட்டு போட்டு என்ன பண்றோம், இந்த பஜாஜ் டிஸ்கவர்ல ஒரு 150cc இந்த வண்டி ஒன்று வாங்குறோம். இந்த வண்டி வாங்கணும்னு இந்த 75ங்கிறது மோசமான எண், கடன் தீரா கடனை கொடுத்துரும். இந்த நம்பரை வந்து எனக்கு இயங்கணும்னு என் பேர்ல தான் வண்டி இருக்குது, எக்கச்சக்கமா கடன் ஆகி போச்சுங்க, எப்படியாச்சுன்னே தெரியல. இந்த வாகன எண்ணை வந்து இயக்கலப்போ, ஏன்னா கம்பெனி முதலாளிங்கிறது பெரிய வண்டியில் ஓனதுக்கு இந்த வண்டி அதிகமாக இயக்க ஆரம்பிச்சிடறோம். இந்த வாகன எண்கள் ஸ்லோவாயிருது. இந்த கடன்கிற எண்ணெய் இது எனக்குள்ள வருது, வந்தோடனே கடன் எக்கச்சக்கமா இழக்குது. இந்த 23ங்கிறது தண்ட செலவு, இந்த 23ங்கிறது தண்ட செலவு. இந்த 23ங்கிறது 5ஆம் எண் ஆதிக்கத்துல வரும். இந்த 5ஆம் எண் எப்ப இயங்குதுன்னு பாருங்க, எனக்கு கெட்ட நேரம் வரும்போது இந்த 5ஆம் எண் தான் புதன், 6ஆம் அதிபதி, என் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி தான் புதன். கரெக்டா இந்த புதன் திசை வருது, இந்த வண்டி எனக்குள்ள வருது. இந்த புதன் திசை ஜாதகத்துல வரும்போது இந்த வண்டி உள்ள என்ட்ரி ஆகுது. தசாபுத்திகள் ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு எந்த தசாபுத்தி நடந்தாலும் அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரிதான் உங்ககிட்ட நீங்க பயன்படுத்தக்கூடிய வாகன எண்கள், மொபைல் எல்லாமே உங்களுக்கு தேடி அப்படித்தான் வருது, நான் பண்ண ஆய்வுல. அப்போ எனக்கு இந்த புதன் திசை 17 வருஷம் நடக்குங்க. இந்த புதன் திசை முடிகிற வரைக்கும் இந்த வண்டியை நீ விட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வேற வண்டியை நான் வாங்கி இயக்கிறேன். அப்ப இந்த வண்டி வந்தது பிறகு எனக்கு கடன்கிற பிரச்சனை. இந்த 5ஆம் பாவம் சேர்ந்து இயங்குது, 5ஆம் எண்ணில் வருது. 5ஆம் எண்ணுக்கு உண்டான கிரகம் புதன், அவர் 6லயே வலுவா உட்காந்து இருக்கிறார். எப்படி இந்த கிரகம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. இந்த புதன் திசை எனக்கு வருது, இந்த வண்டி வருது, இந்த வண்டி மூலமாவே அந்த புதன் பயங்கரமா இயங்குறாரு. அந்த புதனை மிகப்பெரிய கடனாளியாக்கி கம்பெனி பூரா க்ளோஸ் பண்ண வச்சுட்டாரு.
அப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில இந்த கிரகங்கள் எண்கள் மூலியமா எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துது, என் வாழ்க்கையில நான் எப்படியெல்லாம் அதை அனுபவிச்சு கடந்து வந்திருக்கேன்னு தான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் அந்த எண்கள் பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையோட ஜாதகத்தோட பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. சில பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்குண்டான உதாரணம் என்னன்னா, எப்படி சொல்றதுன்னா, ஒரு 200 கோடி சொத்து வச்சிருக்கிறாருன்னு ஒருத்தர் வச்சுக்கீங்களா, பெரிய கோடீஸ்வரர் அவங்க ஊர்ல, சரிங்களா? அவர் ஒரு 10 கார் வச்சிருப்பார், புதுசாக ஒரு கார் வாங்குவார், ஒரு தப்பான ஒரு வண்டி நம்பர் வாங்கியிருப்பார். நாங்க என்ன சொல்லுவோம், அந்த வாகன எண்கள் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை தான் வந்திருக்கும். ஆனா வெளியிருக்கிற மக்கள் என்ன நினைப்பீங்க, அவருக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் 200 கோடி சொத்து வச்சிருப்பாரு, அந்த வாகனம் வாங்கி ஒரு 2 வருஷத்துல ஒரு 20 கோடி லாஸ் ஆயிருக்கலாம், ஒரு தொழில் பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம், ஒரு 50 கோடி இழந்திருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன வெளியே நினைச்சுக்குவீங்கன்னா, அவர் என்ன பெரிய கோடீஸ்வரர், அந்த வண்டி வச்சு நல்லா தான் இருக்கிறான்னு நினைச்சுக்குவீங்க. அவரை நேரடியா சந்திச்சு கேட்கின்ற பொழுதுதான் அந்த வாகனம் வந்த பிறகு அவருக்கு எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சார், எந்த மாதிரி தொந்தரவுகளை அனுபவிச்சாருங்கிறது அப்பதான் அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும். வெளியே இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. சொன்ன என்ன சொல்லுவீங்கன்னா, அவர் பணக்காரரு, அவரே அந்த வண்டி வச்சு நல்லா தான் இருக்கிறாங்க, நீங்க சபக்கட்டு கட்டுவீங்களே தவிர அதை அனுபவ ரீதியா உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். எதுக்காக சொல்ல வரேன்னா, யதார்த்தமா நம்ம பேசிக்கிறது. அதாவது இன்னைக்கு இருக்கிற வழக்கம் என்னன்னா, பொதுவா நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட வழக்கம் என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கோயிலுக்கு போறாருன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ நான் போய் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒரு ஜோடரை பார்க்குறாரு, இல்லை ஒரு வித்தியாசம் ஒரு கோயில ஒரு பரிகாரம் சொல்றாங்க, அந்த கோயில ஒரு கெடா வெட்டினா உனக்கு வளர்ச்சி வருதுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு மனிதர் வந்து அந்த கோயிலுக்கு போறாரு, அந்த கோயிலில் அவர் ஒரு அசைவு ஒரு பலி கொடுக்குறாரு, வழிபாடு பண்றாரு, படிப்படியா வளர்ச்சி அடைறான்னு வச்சுக்கீங்களேன். நம்ம பக்கத்து வீட்டுக்கார அதை பண்ணிட்டு இருப்பார், நம்ம பாட்டு என்ன பண்ணுவோம்னா கம்மிட்டு இருக்க மாட்டா, டே அவன் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் பெரிய பணக்காரன் ஆகிட்டா, நம்மளும் போய் பண்ணலாம்னு சொல்லி நம்மள 5 வட்டிக்கு 10 வட்டி கடனை வாங்கிட்டு போய் நம்மளும் அதை செய்வோம். இது வந்து இயற்கையா இருக்கிற போனோம், நம்ம எல்லாத்துக்குமே செஞ்சு நம்ம கடனாளி தான் ஆகும். ஏன்னா அவருக்கு அது வந்து வெற்றியை கொடுத்துருக்குது, நமக்கு அது வெற்றியை கொடுக்கல. அப்படிங்கிற போது நமக்கு வெற்றி ஸ்தானம் எது, நமக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் எதுன்னு சொல்லி நம்ம தான் தேடி பயன்படுத்தணும். ஒரு ஆட்டு மொத்த கூட்டமாட்டி ஒருத்தர் ஒன்று செஞ்சு ஜெயிஸ்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அது சக்சஸ் கொடுக்கறது இல்லைங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன். ஒவ்வொரு தனி மனித ஜாதகமும் இண்டிவிஜுவல் ஆனது. ஒவ்வொரு தனி மனித ஜாதகம் தனிப்பட்ட முறையிலேயே பேசி இயங்கி கொண்டே தான் இருக்கும். அப்ப நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு நம்ம ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு நம்ம ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி எண்களை பயன்படுத்திக்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய சாதனையாளராக நம்ம மாறுறங்கிறத நான் திரும்ப வலியுறுத்துறேன். ஏன்னா இப்ப பொதுவா வந்து 12 லக்னங்களுக்கு நான் ஒரு சில எண்கள் சொல்லலாம், ஒரு வழிபாடுகள் சொல்லலாம், அத்தனை பேருக்கு அது பொருந்தி போகாது. ஏன்னா இப்ப மேச லக்னத்துல பிறந்தவங்க, இப்ப நான் வீடு கட்டிட்டு இருக்கிறேன்னா இந்த மேச லக்னத்துல பிறந்தவங்க எத்தனை கோடி பேர் இருப்பாங்க, அத்தனை பேருமே இப்ப வீடு கட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த லக்னத்துல பிறந்தவர் ஒரு விபத்தை சந்திக்கிறார் அப்படின்னா அந்த லக்னத்துல பிறந்தவர் அத்தனை பேருமே அந்த டைம்ல விபத்தை சந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அங்க எங்க வேறுபட்டு நிக்குது அப்படின்னா, அவங்க ஜாதத்துல இருக்கிற தசா புத்தி, அங்க இயங்கிட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள், அவர் இயக்கிட்டு கூடிய எண்கள், இதுதான் அவர் இயக்கிட்டு இருக்கோம். அப்ப எல்லாத்துக்குமே அது பொதுவான விஷயங்களா கரெக்டா ஃபிங்கர் ட்ரிப்ல அது எடுக்க முடியாது. ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் அங்க வேறுபட்டு தான் நிற்கும். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்போ